சொந்தங்களுக்கு வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாகரன், சவுதி அரேபியாவில் இருந்தேங்க. நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்காம ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம நேற்றோட ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு சவுதி அரேபியாவுக்கு. 2ஆவது வருஷம் மொதல் நாள் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். நான் ஒரு 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஒன்று என்னை படுத்த இறைவனுக்கும், நான் நேசிக்கும் என்னோடய வாகனத்துக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கடவுளை எனக்கு கொடுத்துட்ருக்கு. அதேமாரி கார் சம்மந்தமாக இடையில எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாடு இருக்குது. அந்த 2 நாடுங்கிறது நான் என்னென்ன நாடுன்னு சொல்கிறேன். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டோட தலைவர் உங்களுக்கு பிடிக்குமா, அது மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அந்த நாடை நேசிக்கிறீங்கிறது மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பேர் நம்ம நாட்டை விட்டு வெளியேறி வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு எல்லாருமே நம்ம சம்பாதிக்கிற வெளிநாட்டில். ஏன்னா நம்ம நாட்டில் வேலை வாய்ப்பு இருந்தாலுமே அந்த வேலைக்கு வாய்ப்புக்கு தகுந்த ஊதியம் சம்பளம் கிடைப்பதில்லை. இல்லை ஒரு அரசாங்க வேலை வாங்குகிறோம்னா அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டியங்கிற இருக்கும். நம்ம என்ன தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு சர்வீஸ் இருந்தாலுமே எந்த ஒரு வேலைக்குமே நேரடியாக போனாலும் அது நேரடியான ஒரு வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு மறைமுகமாக இருக்கும், இல்லீகலாக இருக்கும். அது மாதிரி நம்ம பணம் செலவு பண்ணாமல் எந்த ஒரு வேலையுமே வாங்க முடியாது. அதிகபட்சம் 2லேருந்து 3 இல்லை 4, 5 இந்த மாதிரிலாம் போகும். அதான் 5 லட்சம் வரையும் போகும். அதனால தான் நம்ம வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு நம்ம தேடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நான் நேசிக்கக்கூடிய நாடு 2 நாடு. அதில் முக்கியமாக 2 நாடுமே எனக்கு முக்கியமான நாடு தான். ஒன்று, நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த சிங்கப்பூர் நாடு. சிங்கப்பூர் நாட்டு பிரதமர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனாலனா தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் தமிழ் முன்னுரிமை கொடுத்தாரு. தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்தவர் தான் ஐ.கு. லியான்கிறவர் பிரதமர். அவர் இறந்துட்டாங்க. ஆனால் அவர் நினைவாக என்றைக்கெல்லாம் நினைவு வருதோ, எந்தெந்த ஆண்டில் நினைவு வருதோ அன்றைக்கெல்லாம் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி சிறப்பாக பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டில் அந்தந்த மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டத்தில். 2வது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கக்கூடிய நாடு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா இளவரச மன்னர். எனக்கு இந்த நாட்டு சவுதி அரேபியா இளவரச மன்னர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நாடை இப்படி தான் வச்சுக்கிறனுங்கிறது ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி எந்த ஒரு தீய பழக்கங்களுக்கு வேலை இல்லாத ஒரு நாடு தான். அதை கெட்ட வேலைக்கு எங்கிட்ட நம்ம போக வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு நாடு. வரலாம், வேலை பார்க்கலாம், சம்பாதிக்கலாம், சேஃப்டி பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டுக்கு அதுவும் அரபு நாடுகளுக்கு ஒரு சில பேருக்கு சீக்கிரம் செட் ஆகாது. ஆனால் எனக்கு செட் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு பிடிச்ச நாடு தான் சவுதி அரேபியான்னு சொல்லுவேன். சிங்கப்பூரை தாண்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடு தான் சவுதி அரேபியான்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த இளவரச மன்னரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் பிடிக்கும் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கு மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.